அருளும் அமராவும் மர்மமான மண்டை ஓட்டுத்தீவைத் தேடி கடலில் பயணம் செய்கிறார்கள். அங்கே அவர்கள் வானளவு உயர்ந்த பாறைகளையும் ஒரு பிரம்மாண்டமான மனித கால் தடத்தையும் காண்கிறார்கள். திடீரென மலை போன்ற உருவத்தில் கோங்கா என்ற மாபெரும் குரங்கு தோன்றுகிறது. முதலில் பயந்தாலும் அதன் கண்கள் கோபமாக இல்லாமல் கவலையுடனும் தனிமையுடனும் தெரிந்தன. அமரா பயப்படாமல் கோங்காவை பார்த்தாள். கோங்கா குனிந்து அவளை ஆர்வத்துடன் கவனித்தது. அது அந்த தீவின் கனிவான பாதுகாவலன் என்பதை அவள் உணர்கிறாள். அருள் கோங்காவை உலகிற்குத் தெரியப்படுத்த விரும்பி அதை ஒரு கூண்டில் அடைத்து நகரத்திற்கு கொண்டு வருகிறார். ஆனால் கூட்ட நெரிசலிலும் சத்தத்திலும் மிரண்டு போன கோங்கா கட்டுகளை உடைத்து தப்பித்தது. அமரா கோங்காவைச் சந்தித்து அதை அமைதிப்படுத்துகிறாள். இறுதியில் அருள் மற்றும் அமரா கோங்காவை மீண்டும் அதன் தீவிற்கே கொண்டு போய்விடுகிறார்கள். நீதி: அனைத்து உயிரினங்களும் அவற்றின் இயற்கையான சூழலில் வாழும்போதுதான் மகிழ்ச்சியாக இருக்கும்.